ஹாய்ங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போய் சாப்பிட உட்காந்தோம் அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு வைக்கிறது ஊறுகாய் தான். ஸோ நம்ம கையுமே ஃபஸ்ட்டு அந்த ஊறுகாவை தான் போய் சாப்பிடும். அதை தொட்டு பார்த்து நாக்கில் வைக்கும்போது அப்படி ஒரு சுகம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்மளும் ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோம். ஸோ அது என்ன ஊறுகாய் அப்படிங்கிறத பார்க்கலாம். தக்காளி ஊறுகாய் தான். ஸோ தக்காளி வந்து நான் ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இன்னும் நல்ல பழமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல கலராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 4-5 நாட்டு பூண்டு, அது மெல்லிசாக இருக்கும் இல்லையா, அந்த பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை சும்மா வெறும் கடாயில் அப்படியே போட்டுருங்க. நீங்கள் அடிகனமான பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இந்த தக்காளி நல்லா வெந்து வரும். நீங்கள் மூடி வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் அதுவே அப்படியே நல்லா வதங்கிடும். பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதில் வந்து அந்த தூசி, கல், மண் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச புளியுமே உள்ளே சேர்த்திடுங்க. ஏன்னா அதில் ஏதாவது தூசி இருந்தது அப்படின்னா நம்ம ஊறுகாய் பண்ணும்போது வாயில் கடிப்படும். அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்திக்கோங்க. சேர்த்து இது 2 மட்டும்தான் நல்லா வதங்கி வரணும். அந்த தக்காளியோட தோல் வந்து இருந்த இடம் தெரியாமல் நல்லா வதங்கி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதை அப்படியே மூடி வச்சு ஒரு சிம்மில் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 10 to 15 நிமிஷத்தில் நல்லா வதங்கி வந்துடும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அப்படின்ட்டு. நம்ம தண்ணியே சேர்க்கல, அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இதெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். பார்த்திங்களா, அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், நீங்கள் வந்து வரமிளகாத்தூள் சேர்க்கல அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கலர் நல்லாயிருக்கும். அது வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நான் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா வரமிளகாத்தூள், அதை தான் சேர்த்திருக்கேன். ஸோ அதனால் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா திக்கான பேஸ்ட்டாக வரும். அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஏன்னா நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறி வரட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆறி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம சூட்டோடு போட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து அரைக்க முடியாது. ஸோ இது ஆறட்டும். இப்போ இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதாவது அந்த ஊறுகாய்க்குன்னே ஒரு ஸ்பெஷலாக பண்ணுவோம் இல்லையா, கடுகு, வெந்தயம். கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட கலரும் வாசமும் நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப விட்டிங்க அப்படின்னா கடுகு ஒரு மாதிரி ரொம்ப கரிஞ்சு போயிடும், வெந்தயமும் ஓவராக கருப்பாயிரும். ஸோ அதனால் அந்த வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுக்கணும். இது 1 ஸ்பூன் எடுத்திங்கன்னா அது 1 ஸ்பூன் எடுக்கணும். பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த சட்டியிலே விட்டோம் அப்படின்னா அதோட ஹீட்டுமே அந்த கடுகு வெந்தயத்தை வந்து நல்லா கருப்பாக்கிடும். ஸோ உடனே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. ஸோ கடுகு வெந்தயமும் தனியாக நல்லா நைஸ் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த தக்காளி பேஸ்ட்டையும் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஸோ பாருங்கள் நல்லா அரைச்சி வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். பவுடரும் பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது. ஸோ தாளிக்கிறதுக்கு நீங்கள் இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே இரும்பு சட்டியில் பண்ணியிருக்கணும். நான் மண் சட்டியில் பண்ணனால நான் திரும்ப இரும்பு சட்டிக்கு தான் மாற்றிருக்கேன். நீங்கள் முன்னாடியே வந்து இரும்பு சட்டியில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இரும்பு சட்டியில் பண்ணும்போது தான் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். மண் சட்டியில் பண்ணும்போது எண்ணெய் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ எண்ணெய் வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அது கூட நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்திடலாம். தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கோம். நீங்கள் தண்ணி கூட்டாளி விட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அந்த மிக்சர் ஜாரையுமே நல்லா எல்லாத்தையும் உள்ளே எடுத்து போட்டுருங்க. ஏன்னா தண்ணி விட்டு அலசி போடக்கூடாது. நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா அப்படியே திக்காகி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை வந்து சேர்த்திக்கலாம். இன்னும் நம்ம இதுக்கு வந்து உப்பு சேர்க்கலை. உப்பு வந்து ஃபைனலாக சேர்த்திக்கோங்க. ஸோ இது நல்லா திக்கானோடனே நான் வந்து அந்த பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு நான் முன்னாடியே வந்து தக்காளி சேர்க்கும் போதே கல் உப்பு சேர்த்திருப்பேன். ஸோ அது பத்தலை அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, தூள் உப்பு இருந்தால் சேர்த்திக்கோங்க. பார்த்தீங்களா அந்த மண் சட்டியோடது வந்து நல்லா அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வேறு ஒரு இரும்பு கடாய்க்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போது வேறு இதுக்கு மாற்றிடலாம். அந்த மண் சட்டியில் இருக்கிற அந்த பேஸ்ட்டை நம்ம வந்து விட வேணாம். உங்களுக்கு சாதம் வடித்த சாதம்லாம் இருந்தது அப்படின்னா அதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அப்போ இன்னும் ஃபைனலாக வரும்போது எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், நம்ம அதில் போட்டோன்னே அந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே வெளியில் வருது பார்த்தீங்களா. இதை நல்லா திக்காகி பேஸ்ட்டாக வரணும். நீங்கள் கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஊறுகாய் பதத்துக்கு வரும். இன்னும் நல்லா திக்காகட்டும். நல்லா அப்படியே திரண்டு வருது பார்த்தீங்களா. அந்த கரண்டியில் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதில் நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் இல்லை ஒரு அரை ஸ்பூனோட கம்மியாக நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க. வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் உப்பு காரம் புளி எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நல்லா திரண்டு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். பார்த்திங்களா, அந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே ஓரங்களில் நல்லா வெளியே வந்திருக்கு. கரண்டிலையுமே ஒட்டலை பார்த்தீங்களா. அவ்வளோதான், இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் 1 வாரம் ஆனாலும் சரி, 1 மாதம் ஆனாலும் சரி, இந்த ஊறுகாய் வந்து கெட்டே போகாது. கை யூஸ் பண்ணாதீங்க, ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், கரண்ட் போயிடுச்சு. ஸோ நான் வெளியில் வந்து எடுக்கிறேன். எவ்வளோ சூப்பராக கலர் இருக்குது பாருங்கள். ஸோ இது பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெறும் சாதத்து கூட கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி வெரைட்டி ரைஸாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கண்டிப்பாக தக்காளி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.